சுரேஷ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ரொம்ப செமையான கோவத்தோட அங்கே தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னா, மாமா எங்கே மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்றுட்டு கால் பண்ணுறாங்க. ஏன்டா வீடு வரைக்கும் வந்துட்டு வெளில நின்றுக்கிட்டு எதுக்குடா கால் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மேலே வந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், உள்ள வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க மாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே, என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. டேய் எதாக இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம், மேலே ரொம்ப வெயிலாக இருக்குது, வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ சூடாக இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உட்காரு சுரேஷ், என்ன பிரச்சனை, ரேவதி காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. என்னடா திடீர்னு சொல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்கள் பண்ணது சரியில்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் வந்துட்டு போனா தானே மதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வந்துட்டு போனா, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, நான் சொல்கிறேன் பாருங்க மாமா, நீங்கள் வேலையிலேருந்து அவர் வேலை போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அவள் வேலை போனதுக்கு காரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போய் அவளுக்கு போய் வேலை போகிறதுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்களே அம்மா. அவள் அமைதியாக இருந்துட்டான்னு நினைக்கிறீங்களா, நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டா, வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்து நின்றுட்டுருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அப்படியே பதறி போய் கேட்குறாரு. ஆமாம்மாம்மா, நல்ல வேலை இன்ஸ்பெக்டர்லாம் யாரும் இல்லை, ஏதோ அது இதையும் சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அமுச்சு விட்டு வச்சுட்டேன். இந்நேரம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தியிருப்பார் தெரியுமா. ஏற்கனவே இதை 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லையா, அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு அவள் ஸ்டேஷனுக்கு வரா, அவள் அமைதியாக இருக்கவே போகிறது கிடையாது, போய் அவள் வேலையில் போய் நீங்கள் கை வச்சுக்கிங்களே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா பொறுமையாக, அவள் வந்து இப்படி தான் மூச்சு விடாமல் பேசிட்டு போனா, அதே போல் நீ வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, இதை நீங்கள் பண்ணியிருந்துருக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது தப்பு தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுன்னு தங்கராஜுக்கு சமக்கம் வருது. டேய் இல்லைடா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னவா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தங்கராஜுடைய அம்மா, டேய் தங்கராஜ் கேட்டுக்கோ, நீ இதுக்கு தான் வந்துட்டு எப்பா பாரு ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்தா ஒரு குத்தம், நின்னா ஒரு குத்தம், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உடனே நீ பறந்துட்டு போனேன், இல்லை மாமனார் வீடுன்னு பார்த்தியா, கடைசியில் உனக்கு பழி வந்து எங்கே வந்து நிற்கிதுன்னு. அதுக்கு தாண்டா உனக்கு என்ன மதிப்போ அதை நீ காப்பாற்றிக்கணும். பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணணுமா, வச்சு குடும்பம் நடத்தணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி வீடே கதின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆனா ஊனான்னு போயிட்டு இருந்த பற்றியா, கடைசியில் எப்படி கொண்டு வந்து பேசுகிறாங்க பாரு, இதான் தேவையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா இப்படியே, இனிமேல் வந்து அந்த வீட்டு பக்கம் ஏதாவது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏதாவது போனீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் கொஞ்சம் பேசிக்கிறேம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மடி வந்துட்டு இங்கே சுரேஷ் சொல்கிறாங்க. மாமா நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் இது வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா அவள் வேலை இருக்குன்னு திமிரில் தாண்டா உங்கள்கிட்ட அது மாதிரிலாம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டு தலையெல்லாம் உடஞ்சிருச்சு, அதனால தான் அந்த கடுப்பில் தான் பண்ணேன், உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணேன், வீட்டோட இருந்தானா அமைதியாக இருப்பான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரேவதி, அவள் எப்படி வீட்டோட இருந்தால் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவளுக்கு வேலை போய் கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு ஆகிப்போச்சு, இப்போ எப்படி இந்த விஷயம் வெளில வந்துச்சு ஏமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் சுரேஷ் எனக்கு ஒன்றும் புரியல, அவள் வந்து கேட்ச் மூச்சுன்னு கத்துறப்போய் நான் யோசித்தேன், ஏன்னா இது வந்து காது வச்ச மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எனக்கு இப்போ தான் ஒரு யோசனை வருது. அந்த பிரின்ஸிபல் வந்துட்டு அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு நான் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில், அப்படிங்கிறப்ப தான் வந்து தங்கராஜுக்கு யோசனை வருது. அப்போ வந்துட்டு இங்கே ரேவதி தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி இந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனை பண்ணது நீதானா? கமுக்கமாக இருந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அது வந்து அக்கா நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கேட்குறாரு. இல்லைடா சொல்லிட்டு இருந்தாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா, எதுக்குக்கா அப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாடுறா சுரேஷ், அது மட்டும் கிடையாது, உங்கள் அக்கா பண்ணுறதே சரியில்லை, ஃபோனில் அடிக்கிறக்கா யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கா, பிடிச்சிட்டு இருக்கா, சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா, யார்ட்டுன்னு கேட்டால் என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப் க்ரியேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரியலையே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, இவளை பற்றியே நான் என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிக்க முடியல, மதியை பற்றி உனக்கு தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரேவதி எதுக்கு இப்படி நீ அங்கே ஃபோன் பண்ணி சொன்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நடந்த விஷயத்த சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ அமைதியாகவே இருக்கவே மாட்டியா, அத்தனைக்கு பிரச்சனைக்கு காரணம் நீ தானா, உன்னைய நம்பி நான் வீட்டில் வச்சிருக்கேன் பார்த்தியா, இதே மாதிரி இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அங்கே சொல்லி கொடுத்துருவியா என்ன, உன்னை எந்த விஷயத்தில் நம்புறது எந்த விஷயத்தில் நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் அக்கா பண்ணுறது சுத்தமாக சரியில்லடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்காட்ட நான் பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ரேவதி வந்துட்டு, ஏங்க நீங்கள் பண்ண விஷயத்தை தானே நான் சொன்னேன், இல்லாத விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லிடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு வேறு நீ சொல்லுவியா அன்றைக்கி, உன்னை எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த வந்துட்டு சரி மாமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்துடா அந்த பொண்ணு அந்த கோவத்தில் இருப்பா, அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு வேறு எதுவும் வந்து பேசி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது,
சுரேஷ் நீ வீட்டுக்கு போ, உனக்கு அங்கே வேறு விஷயம் ஒன்று காத்திருக்கும் பாரு. கண்டிப்பாக நீ வந்து போய் மதிய திட்டுறியோ இல்லையோ, ஏன்னா மதிய போய் திட்டினா அவள் கண்டிப்பாக எதையாவது கையில் கிடைக்கிறத வச்சு அடிச்சிருவா. நீ அடி வாங்கிட்டு தான் இருப்ப. அதனால தான் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு போகிறான், கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அவகிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிற. போனேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் எகிரினாலும் எகிருவா. கொஞ்சம் பார்த்து பகுமானமாக போ, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் தேவையில்லாமல் அடி வாங்கிக்காத மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சுரேஷுக்கு செம கடுப்பாகுது. வீட்டுக்கு நேராக கோமாவே அங்கேயும் போகிறாரு. அங்கே போகிறப்ப வந்துட்டு என்னடா சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துட்டு எங்கள் அப்பா கேட்குறாங்க. என்னப்பா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மதிய ஸ்டேஷனுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குடா மாப்பிள்ளை இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே உடனே வந்துட்டு மலர், வேறு எதுக்கு சுரேஷ் மேலே இருக்கிற அக்கறையில் தான் எதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி மதிய வேலையை போக்கடிச்சிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் வேறு ஏங்க எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து லக்ஷ்மி வந்துட்டு, உனக்கு தெரியாதா, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் என்னமோ வேலை போனதுக்கு ஒரு நல்லது தான் இருந்தாலும் வந்துட்டு இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு போகிறாடா, எங்கே இப்போ அவ அப்படின்னு சொல்லிட்டு மதியை கேட்குறாங்க. அவளை வந்தா அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போகிறாளா, இல்லை நான் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸரை பார்த்துக்கு இது ஏதாவது இது வந்து கேஸ் கொடுக்க போயிட்டாளா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா சுரேஷ் இப்படி பதறி போய் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வேறப்பா இன்றைக்கி ஸ்டேஷனுக்கு வந்தால் நல்ல வேலை அங்கே இன்ஸ்பெக்டரில் ஏதோ பேசிக்கிது இங்கே அனுப்பிச்சி விட்டு வச்சேன் நான். அவள் இங்கேயே இருந்திருக்க சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்போ எதுக்குப்பா எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல கதையாக இருக்கே, அவள் போகிறேன்னு சொல்லி சொல்கிறப்ப நாங்கள் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. சரி இப்போ நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி வந்துட்டு, ஏன்டா போகிறவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மலர் இருந்துட்டு, அவள் வந்துருவா, நீங்கள் எதுவும் கவலைப்படாத சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கேஸ் எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் நம்ம கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் டிஎஸ்பி அங்கேயும் இங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவா, அவளை நம்பவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை நான் போய் பார்த்து கூட்டிகிட்டே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் நிற்காம யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் அப்படியே கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப எதுக்கு அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. இவ்வளோ ஒருத்தி திமிரு பிடிச்சவ ஃபோன் எடுக்கிறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே இருந்தேன் என்ன உங்களுக்கு, அதான் நான் கொடுத்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கேப்பா இருக்க, நீ ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமேல் வரேன்னு சொல்லிட்டேன்ல, வேற எங்கே போயிருப்பேன், வீட்டுக்கு தான் போயிருக்கேன், வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் உங்களை வர சொன்னேன்னா, எனக்கு தெரியாதா திரும்ப உங்களை அங்கே வரதுக்கு, நான் ஆட்டோவிலேயே வந்துக்குவேன், நீங்கள் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மாவை கேட்குறாங்க. யார் உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறப்போ, அதான் வரங்கிறாருல்ல, அவர் ஏன் நீ வர வேண்டான்னு சொல்கிற, வீட்டுக்கு வர சொல்லு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே இங்கே சுரேஷ்க்கு இது காதல் கேட்குது. அதான் அத்தையே நீ வர சொல்கிறாங்கல்ல, நீ ஏன் நீ வர வேண்டான்னு சொல்கிற, வெய் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சுரேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே மதி கிளம்பு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி அவசரமாக வந்து என்னை கூப்பிட்டு போகிறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வேலை போனதை நினச்சி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள் மேலேயே சந்தேகமாக இருக்குது, நீங்களும் உங்கள் மாமாவும் சேர்ந்து தான் வந்துட்டு என் வேலையை போக்கடிச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மதியோடைய அப்பா, இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி அவர் பண்ண தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.